ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் மீனாட்சி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதனை சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வசிக்கிறாங்க. நம்மளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கார் பங்களான்னு ஓரளவு வசதியெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. அம்மா ப்ரைவேட் ஜாபில் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும். தன்னை போலவே டீச்சர் லைனில் இருந்தாலும் ஓகே, இல்லை வேறு ஏதாவது ஒரு லைனில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி இருந்தாலும் ஓகே, ஆனால் மனைவியும் குழந்தையும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும், ஏதாவது கொஞ்சம் நிலமாவது இருக்கணும்னு இவங்களுடைய பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா கீர்த்தனா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதனை சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. சொந்த வீடு நிலம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். இவங்களுடைய அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்து ரிட்டையர் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து லவ் பண்ணி தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குங்க. ஸோ அந்த குழந்தைக்காக வந்து மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் ஒரு டிகிரி முடித்த நல்ல ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் ஓகே, வேலை இல்லைனாலும் நாங்கள் இதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.